டேய் இங்க உட்கார்ந்துருந்தாடா, வாடா முதுவை காட்டுறா. மேலே ஏறி வேடா. இந்த எடுத்தவனே என்னை மண்டலமா போடு, கமண்டலத்தை கொடு, இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாநில ஒருங்கிணைப்புல பெரும்பாலும் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலை எவன் செய்யலையே அவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது. ஏன் இருப்பா, ஏப்பா அங்க போய் வேலை செய்யற பிள்ளையில போயிட்டு கலைச்சிக்கிட்டு இருக்காது. இங்கிட்டு வா, இங்கிட்டு வாப்பா. அலைபேசியை இங்க வச்சுட்டு வரணும். நான் கத்துக்கிட்டது எங்க தலைவர்கிட்ட. எனக்கு என்ன படிப்பிக்கிறார் எங்க அண்ணன் பொட்டம்மான்னா, எந்த பெரிய கொம்பனை வந்தாலும் அலைபேசி எங்க வச்சுட்டு வர சொல்லிட்டு, நீ பாட்டு பேசிட்டுப்ப, அவன் தொடங்கி விட்டுட்டு உட்காந்துருப்பேன், அவன் பேச்செல்லாம் மேலே போயிட்டு இருக்கும். ஒரு வாரத்தில் இத்தனையுண்டு நாட்டுக்கு உலகத்தை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, அது எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப கட்டமைப்பு வச்சிருக்கு. அது கேட்காதுன்னு நீ பாட்டுக்கு செல்ஃபோனில் பேசணும், லேப்டாப்பில் பேசணும், அதில் பேசுகிறோம், கேட்காதுன்னு எனக்கு கேட்பான். நீ கவனமாக இரு. எவனா இருந்தாலும் நேரம் வர சொல்லி பேசு. வரும்போது ஃபோனை அங்கே வச்சுட்டு வா, உள்ளவா, சோதிச்சு அனுப்பு. பேச வந்து இங்கே பாருங்க எப்படி சொல்ற, பேச வாசலில் ஒருத்தர் நிற்க விடு. அண்ணனோட பேச போகிறீங்களா, அலைபேசி இங்கே வச்சுட்டு போங்க. இல்லை அலைபேசியில் பேச போறீங்களா, இங்கே இருந்து பேசிட்டுங்க தானே. இது நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கும். இங்கே இப்போ பேசும்போது சினிமாலே பார்ப்பீங்க, அப்படி ஆன் பண்ணி விட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறத. அப்படியே இது இப்போ ஏஐலாம் வருதில்ல, அண்ணன் பேசுன மாதிரியே பேசி ஓட்டு கேட்கலாம். அதானி மாதிரியே பேசி பல வசூலை போட்டான் தம்பி ஒருத்தன், தெரியாது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கல்ல, ஸ்டாலினே எங்கள் அப்பா மாதிரி ஒரு மோசமான ஊழல்வாதி யாரும் கிடையாதுன்னு என்ன சிரிக்கிறீங்க? ஏஐல வருதுப்பா, வருது. ஆமாம்மா. அப்போ அதில் நன்மையும் இருக்குது, பெருந்தீமையும் இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கார்ல, இப்போ அமெரிக்க அதிபர் அவர் குரலில் அங்கே இருக்கிற கமாண்டோக்கு, அங்கே இருக்கிற இராணுவ அமைச்சருக்கு சொல்லி போர்தோடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே பேசி விட்டு போரை ஏற்படுத்தி விட்டுடலாம். அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. அப்போ அண்ணன் சொன்னது, இப்போ நீங்களே வர்றீங்கன்னா ஒருத்தட்ட பேச போகிறீங்கன்னா அவர்கிட்ட தான் பேசணும். செல்ஃபோனில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் தான் பேசணும். இங்கே பேசிட்டு இருக்கும்போதே ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது என்ன? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை பேசுறது ஒன்றும் இல்லை. ஒரு என்னம்மா பிரச்சனை, அப்புறம் பேசுகிறேம்மா, அந்த பிரச்சனையை தாப்பா அப்புறம் பேசுப்பா. இப்போ மேடையில் யாரையும் ஏற்றுறது இல்லை நம்ம கட்சி பழக்கம். ஏன்? அனுபவம் அப்படி. நம்ம இங்கே சீரியஸா, உனக்கு தெரியுமா எங்கள் மீனவர்களை கொண்டது தெரியுமா, ஈழத்திலே என் இன சொந்தங்கள் செத்து விழுந்ததை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு பேசிப்போம். இங்க சீரியஸா பேசிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு செல்போன் வரும், கூட்டத்தில் இருக்க அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் இருக்க அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் இருக்க பண்ணு. கூட்டத்தில் இருக்கேன்னு தெரியுது, போன அங்கே வச்சுட்டு வர வேண்டியதானே. நீ என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் இந்த மாதிரி கூட்டங்களில் எவ்வளவு நேரமானாலும் அலைபேசியோட உள்ள வந்து பார்த்துருக்கியா? நீ எவரை சந்திக்க போனாலும், யாரை சந்திக்க போனாலும் அலைபேசி போய் எடுத்து பேசுப்பா. அப்படின்னா கப்பலை கவர போகுது, 10 கப்பலை ஓட்டிகிட்டு இருக்கியா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா இங்கே பேசிட்டு இருப்பான், 2 பேரும் பெரிய பெரிய பேசிட்டு இருப்பான். நீ அப்படியே உருக்கமாக பேசிட்டு இருக்கும்போது கொட்டாவி விட்டு இருப்பான். சில பேர் தூங்கி விழுந்துட்டு இருப்பான். அவன் அதுக்கு நீ கேமரா வச்சுக்கிட்டு சீமான் பேசி கொண்டிருக்கும்போது, கொட்டாவி விட்டவர் மாவட்ட செயலாளர் சீமான் பேசி கொண்டிருந்த போது தூங்கி விழுந்த வேட்பாளர். கொஞ்ச நஞ்ச அனுபவமாக இருக்குது இதுக்குள்ள. எப்பா நான் படுற பாடு எல்லாம் கீழே இரு, போடியத்தை சென்றாவே ஒருத்தராக பேசிட்டு போ. இப்பவும் பாரு, 5 நிமிடம்னா 5 நிமிடம் சரியாக தன் உரையை தயார் செய்து வரணும். வின்சென்ட் சர்ச்சில் இருக்கார்ல, வின்சென்ட் சர்ச்சில், அவர்கிட்ட போய் ஒரு 2 நிமிடம் பேசணும். சர்ச்சில் அது தயாராக எவ்வளவு நாளாகும்? ஒரு 40 நாள் ஆகுங்க 2 நிமிஷம் பேசுறதுக்கு. இப்படியா? ஆமாம், 40 நாள் ஆகும். சரி, ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். சரி, 1 மணி நேரம் பேசணும். இப்போவே தயாராக இருக்கேன், வாங்க போகலாம். ஏன் தயாராக இருக்கல? கூடியிருக்கிற பெரியவர்களை, சின்னஞ்சிறுவர்களை, வயது முதிர்ந்தவர்களை, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற இவர்களை
பேசி நான் இந்த கூட்டத்திலே பேச வந்ததற்கான காரணம் இதை எதனாலே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், டே கர்மம் முடிச்சவனை எதையாவது சொல்லி தொலைடா அப்படிங்கிற, அதாவது இழுத்து 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 செவ்வாய் இழுத்து ஒன்றும் இல்லை வணக்கம் போயிட்டு வரேன், இதுதாங்க. இது ஏன்னா 1 மணி நேரத்தில் என்ன வேணாலும் பேசலாம். சர்ச்சில் சிறாம பாருங்க, சுருக்கமாக பேசணும்னா உலகத்தின் தலை சிறந்த பேச்சை தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் பேசியது தான். நாட்டு கொடியை ஏற்றிட்டு, விடுதலை நாள் அன்னைக்கு ஏற்றிட்டு, இந்த கொடியை ஏற்றிட்டு அதை இறங்க விடாமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்களுது. குடிகள்கிட்ட பேசுகிறான். அங்கே தான் மக்களுக்காக, மக்களால் அப்படிங்கிறதுக்குல ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அந்த கொட்டேஷனை அங்கே தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற பேச்சு எது தெரியுமா? உங்கள் அண்ணன் பேசுனா, நீ பேனா சிலையை வைடா, ஒரு நாள் நான் உரைக்கிறேன். அது 3 நிமிடம், இது 30 செகண்ட். ஏன்னா இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பீச்சுட்டான். நான் சொல்லலை, எல்லாரும் உலகத்திலே தலை சிறந்த பேச்சு தான்டா. புரியுதா? சுருக்கமாக பேசணும். அங்கே போயிட்டு ஒருத்தர் பார்க்குறது அந்த செந்தில், இங்கே ஒருத்தன் ஓடியாருவான். நமக்கு பழக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுக்கக்கூடாது, கொண்டே வருவேன்ட்டேன். அப்புறம் இங்கே அறிவிக்கும் போது, காலத்தின் அருமை கருதி அடுத்து பேச வருகிறவர்கள் 2 நிமிடம் சுருக்கமாக தங்கள் உரையை முடிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் அப்படி பார்ப்பான். என்ன சுருக்கமாகலாம் அவன் பேசுகிறான். ஓரிரு வார்த்தை, நன்றி வணக்கம், 2 வார்த்தை போதுமா? இது எப்படி இருக்கு? இது ஒரு அநாகரிகம், ஒரு அநாகரிகம். ஐயா தென்கட்சி சாமிநாதன் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு எல்லாரும் பேசி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ அண்ணன் நிற்கிற மாதிரி, எப்படி எவ்வளோ நேரம் பேசலாம் தம்பி, எவ்வளோ நேரம் பேசலாம்? ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்ங்க, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம், போயிடுவோம். செய்தி சுருக்கிக்கணும், என்ன சொல்ல வரோமோ புள்ளி புள்ளியாக வச்சு இவ்வளோதான், இதுதான் செய்தி. அதை விட்டு பேசி பக்கமாக பேசி அடுத்தவனுக்கு ஒரு ஜனநாயக அமைப்பில் நீங்கள் இன்னொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்ம கட்சி பிள்ளைகள் இதில் எதுக்கு சொல்கிறது, திரும்ப திரும்ப ஒழுங்குபடுத்திக்கணும். அண்ணனோட ஃபோட்டோ எடுக்கணுமா, அவ்வளோதானே. ஒரு நேரம், இப்போ நேரம் கொடுத்துருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுக்கணும், வரிசையாக அனுப்பணும். குடும்பத்தோடு போகிறீங்களா, குடும்பத்தோடு போங்க, எடுங்க, எடுத்துகிட்டு இப்படி போங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வாங்க வணக்கம் போங்க, வாங்க வணக்கம், அண்ணனோட ஃபோட்டோ எடுத்துட்டு இப்படி போங்க. 1000 பேரும் நேற்று அரியலூரில் எல்லாரோட எடுத்தோம். அப்படி இல்லை, கொசன்னு வந்து நின்றுக்கிறது, யாரோட எடுக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அப்படி பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும்? மக்கள் இராணுவம் ஆகாது, பிரபாகரன் பிள்ளைகளின் படையாகாது, ஒழுங்கு இருக்கணும். நேற்றுலாம் ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்து ஒரு நாற்காலி எடுத்து போடு, ஒரு தங்கச்சி நிற்கிது, இவன் நீ நின்றுக்கிட்டு நாற்காலி எடுத்துட்டு வாங்க, நாற்காலி எடுத்துட்டு வாங்க, அதை நானே சொல்லுவேனே. அவன் ஒருத்தன் போய் அந்த நாற்காலியை எடுத்துட்டு வந்து போட்டு உட்காருங்க அப்படின்னு. இதுதான் வேலை செய்யறது. எங்கள் ஊரில் சொல்லுவான், நாயை ஏவனம்னா நாய் அது வாழை ஏவம்னு. நீ போய் நாற்காலி எடுத்துருவானா விறுவிறுன்னு ஒன்று, துறைமுருகனை கூப்பிடுப்பா, துறைமுருகனை கூப்பிடுப்பா, துறைமுருகனை கூப்பிடுப்பா. இவர் போய் காதுங்கதை வச்ச மாதிரி, துறைன்னா உங்களை கூப்பிட்றாங்களா வெளியில், துறையண்ணா எங்கே இருக்கீங்க, அண்ணன் கூப்பிட்றாங்க வாங்க, அதானே அணுகுமுறை. இது எப்படிங்க தலைவர் இங்கே பாருங்க, இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு விறுவிறுன்னு பங்கருக்குள்ளே போயிடுவார். போகும்போது சொல்வார், அவன் கிபீர் கிளம்பிட்டான், அதை நம்மளால் வந்தார் பாருங்க, அந்த சத்தம் கேட்டவொன்னே அண்ணன் கூட்டி வந்துட்டேன் பாருங்கன்னு. இதுதான் பிரபாகரன். ஒரு தடவை கூட அவர் வாய் திறந்து பேசணும் கிடையாது, பாப்பாரு வந்துடுவாங்க அப்படின்னா வருவார். அண்ணா என்ன பேசுகிறாருன்னு பக்கத்தில் இருக்கிற நமக்கு கேட்காது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, எனக்கு பயிற்சி கொடுக்குறாருங்க அண்ணன், இந்த இடத்துல நாற்காலி போட்டு உட்காந்துருக்காங்க, கடாபி தான் கொடுக்குறாரு. 10 படங்கள், அத்தனையும் சிங்கள படம். இதில் நெஞ்சில் குறி பார்த்து சுட்டுட்டிங்கன்னா 10, கீழே இறங்கினா 9, அது கீழே இறங்கினா 8, 7, 6, அவ்வளோதான் கடைசி. இப்போ சுட்டு வரும்போது எனக்கு குறி தப்பி போகுது, அந்த நெஞ்சில் 10 அடிக்க முடியல, அதிகபட்சமாக 7 கீழே 6, 7 இருக்குது. இது எங்கள் ஆள் பாட்டே இருக்காரு, என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குற, அப்படி இது கடாபிங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னா அப்படி பேசணும்ல. இங்கேருந்து போகிறாரு அவர், அண்ணன் கிட்ட போய் கிணிஞ்சு எது சொல்கிறாரு. நான் அப்படி பக்கம் போய் பார்க்குறேன், ஆனால் அவர் பேசுகிறேன், நான் கிட்ட வரைக்கும் எனக்கு கேட்கல என்னென்னு. ஓ அதுதான் பிரச்சனையா, என்ன சினிமாவிலலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன அவருக்கு பிரச்சனை? அப்போ தான் இந்த மாதவன் படம், மாதவனை சூடுவல்ல அந்த படம் வந்துருக்கு, வாங்க அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு.
அண்ணா இவர் அண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த இந்த இது இருக்குல்லண்ணா, அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படி அழுத்திடுறாருண்ணா. அதான் சினிமா பார்த்து கட்டாரு. சினிமாவில் டிஷ் இப்படி டிஷ் அப்படிலாம் சொல்கிறான், அப்படிலாம் சுட முடியாது. அப்படிலாம் ஒருத்தனையும் சுட முடியாது. அது அந்த விசையை மெதுவாக இழுக்கணும், அதுவாக போய் அடிக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுதான் அது என்ன வேகமாக நீங்கள் அழுத்தினோன்னா தலை அப்படி கவர்ந்துக்கிறது. அதான் இந்த சரியாக குறிக்க போகல. இங்கே வாங்க, என் கையை பிடிங்க, இப்படியே கை வலிக்கிற வரை பண்ணிக்கிட்டே இருங்க. விரல் வலிக்கும் போது அண்ணன்கிட்ட சொல்லுங்க, எனக்கு அண்ணன் கை வலிக்குதுண்ணா அப்படின்னா என்ன பண்ணாரு, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, வச்சுக்கிறீங்க, மெதுவாக இல்லைங்க, அந்த பாருங்க அடிச்சிருச்சு. இவ்வளோதான் டெக்னிக். அப்போ ஒரு செய்தியை இவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க இப்படி பேசாமல் கிட்ட போய் சொல்லி அந்த ஒழுங்கு அங்கே இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. இந்த மேடையில் நிற்கிறவன் இங்கே நிற்கிற ஒருத்தரை 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி திரும்பினா அப்படி அது என்னது அதை பாருங்கள், அவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, அடுத்து பேசுகிறது யார் இவருக்கு கொடுங்க. இங்கே இருந்து ஏறும்போதே சொல்லி விட்டுணும், 2 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும், உங்கள் உரையை சுருக்கமாக வச்சுக்கிறீங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதுதான் பண்பு, அதுதான் மாண்பு. அதை விட்டுட்டு துண்டு சீட்டு கொடுக்குறது. நான் கூட சொன்னேன், ஒரு 5-6 கல் எடுத்து கீழே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் மேடை பேசும்போது அப்படி உருட்டி உருட்டி வடிவேல் சொன்னால அதாவது ஒரு படத்தில் என் பக்காளி அப்படி அந்த மாதிரி கல் எடுத்து போட்டுரும்டா அப்படின்னு. இது ஒரு ஒரு தொடக்க நிலையில் நம்ம சின்ன சின்னதாக பிசிறு பண்ணிட்டு இருக்கு, ஒரு தவறுகளை செஞ்சுட்டு போகலாம். போகும்போது முழுமை அடையும் போது, முதிர்ச்சி அடையும் போது இராணுவ கட்டமைப்பு வந்துடணும். ஒரு கொடி ஏற்றும் போதே உங்களுக்கு நிற்க தெரியல, 2 கரையாக பிரிஞ்சு அப்படி நின்று, எது கல்வெட்டு கொடி எல்லாம் நின்று உறுதிமொழி எடுத்து நின்று, அது படமாகி வெளியில் போகும்போது, காணொலியாகி போகும்போது மக்கள் இராணுவம் மாதிரி கட்டிட்டாங்கடா நாம் தமிழர் கட்சியை, பிரபாகரன் பிள்ளை என்று. நீ தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்கிறது மாதிரி ஒன்று உலக கொடுமை இருக்கா? அதெல்லாம் கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒழுங்கு வராது. ஒழுங்கு இல்லைன்னா என்ன வென்று என்ன பயன் இருக்கு? என்ன பயன் இருக்கு சொல்லு? அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, திருச்சியில் பல திருப்பங்கள் நடந்திருக்கு. திருச்சியிலேருந்து அண்ணன் பேசுறது ஒட்டுமொத்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தான். அரங்கத்துக்குள்ள அலைபேசி அனுமதி கிடையாது. அது எப்போ அண்ணனை சந்திக்க வந்தாலும் நீங்கள் வச்சுட்டு தான் வரணும். படம் எடுக்கணும்னா இந்த ஒழுங்கு தான். பார்க்குற நேரமெல்லாம் படம் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு நேரத்தை பொறுப்பாளர்கிட்ட சொல்லி, அண்ணன் நாங்கள் குடும்பத்தோடு படம் எடுத்துக்கிடுவோம், 1 மணி நேரம் எடுப்போம், 2 மணி நேரம் கூட எடுப்போம், ஒதுக்கி எடுப்போம். ஆனால் எல்லா நேரமும் படம் எடுக்கணுங்கிறதுலாம் அது செய்யக்கூடாது. அது ஒழுங்கு இல்லை. எவ்வளவு நீ அண்ணனோட பயணிச்சு பாரு. வானூர்தி நிலையத்தில் நான் படுற பாடம் வேணா பாரு. காலையில் போடுற சிட்டப்ஸை விட அங்கே போடுற சிட்டப்ஸ் அதிகம். உட்காருவேன் அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும், உட்காருவேன் அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும். உனக்கு தெரியுமில்ல, ஒரு வெள்ளைக்காரன் என்னை பாட்டே இருக்கான், இவன் யாரு கருப்பாத்தி நின்று போயலா இருக்கான், வரவே மரம் படம் எடுத்துக்கிட்டு இவன் யாருன்னு தெரியல. அப்புறம் அவன் கேட்டான், நான் சொன்னேன் இந்த மாதிரிப்பா அப்படின்னொன்னே, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, ஓ டேக் ஒரு செல்ஃபி. அவன் என்னோட எடுத்துக்கிட்டான். மதுரையில் ஒரு விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பொண்ணு, அதோட சின்ன குழந்தை எங்களோட ஏறுது. அது ஏறும்போது வட இந்திய பெண், அது இது பீகாரோ அது பஞ்சாபோ. அது மதுரை ஏர்போர்ட்டில் என்னை பார்க்குது. விண்ணூர்தி நிலையத்தில் எல்லாரும் படம் எடுக்கிறான். திருப்பி பேருந்துக்குள்ளே நம்மளை இறங்கி அங்கே எல்லாரும் எடுக்கிறான். திருப்பி இறங்கி போகும்போது எல்லாரும் எடுக்கிறான். கடைசி அது நீங்கள் என்னை கேட்டுச்சு, நீங்கள் யார் தான்? அப்போ தம்பி கூட இருந்த தம்பி சொல்கிற அந்த மாதிரி ஒன்று, என் பொண்ணை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு. அது சரி எடுத்துக்கிறீங்க தேங்க்யூ அப்படின்னு. படம் எடுக்கிறது எல்லா நேரமும் இல்லை. என் தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டாரு, நான் என் மனைவி போய் மதுரை விண்ணூர் நிலையத்தில் இறங்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே 10 பேர் படம் எடுக்கணும்னு நிற்கிறான். நம்ம எதையுமே காட்ட முடியாது. எடுத்தேன், அப்பவும் சிரித்து தான் எடுத்தேன். அந்த நேரம் ஒரு மன வலி இருக்கும்ல, ஏண்டா இந்த பிறப்பு அப்படின்னு. இந்த செல்ஃபோனில் கேமரா வச்சு கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் மாட்டு எனக்கு சிக்கனான்னு வச்சுக்கிறேங்க, நீ தானா அது, அவனை கொண்டுட்டு தான் விடுவேன். அது மாதிரி ஒரு ஒழுங்குக்கு வந்துடணும். அப்போ ஊடகமாக எப்படி என்ன பண்ணுறேன்னு, தங்கச்சி இளவஞ்சி அண்மையில் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நிறைய கருவியெல்லாம் இல்லை, இப்படி வச்சுட்டாங்க, ஒரு தன்படம் எடுக்கிற செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க, வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்படியே நீங்கள் பேச வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மருத்துவ பாசறை சார்பாக நாங்கள் நடத்தின முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் குருதி கொடை கொடுத்தோம். மரம் நடுற விழாவிலே நாங்கள் 100கணக்கான மரக்கன்றுகளை நட்டோம்.
அதே உறவுகள் எல்லோரும் பெரும் எண்ணிக்கையில் பங்கு பெற்றார்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த பணியை. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். அதனால் நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். இவ்வளோதான் செய்தி. நீங்கள் ஒரு கருத்தை பேச நினைக்க மேடையில் வாய்ப்பு இல்லை. அந்த கருத்தில் சொல்ல வந்தது சொல்ல முடியல, அப்படியே பேசி ஏற்றி விடுங்க நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு, அது பரப்பி விட்டுரும். அவ்வளோதானே. உங்கள் பகிரி குழுவில் போடுங்க, அது அப்படியே போகும். நீங்கள் நமக்கு நாமே ஊடகமாக மாறிக்கிறோங்க. ஏன்னா நம்ம இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் பீரங்கி இல்லை, துப்பாக்கி இல்லை, வேல் இல்லை, வெட்டர்வா இல்லை, ஒன்றும் இல்லை. தொடப்ப கட்டை கம்பு இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்பிற அடி, அதை வச்சு அடி. அந்த தொடப்ப கட்டை கம்பு தான் இந்த உனக்கிட்ட இருக்கிற செல்ஃபோன். அதையே நீ மீடியாவாக மாற்று, வேற வழி கிடையாது. இதை இந்த தேர்தலை நீ பயன்படுத்து. இப்போ ஒரு கூட்டமா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நாளை அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையிலே இந்த அரங்கத்திலே திருச்சி நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்புக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அன்பு உறவுகள் அனைவரும் வருக. நீங்க எல்லாருமே பேசி போட்டிருந்திருக்கலாம் இந்த தேதி இந்த நேரம்னு. இதுக்கு போஸ்ட், இதுக்கு ஒரு செய்தித்தாள் விளம்பரத்தை தாண்டிய செய்தியை இதில் நம்ம கொண்டு போக முடியும். நாம் சிற்றெரும்புகள், ஒரு சென்னாய், ஒரு கழுதப்புலி, 1 கிலோ கறியை அப்படி கவ்விட்டு போயிடும். 1 கிலோ கறியை. ஆனால் 1 கோடி எறும்புகள் சேர்ந்து ஒரு வலிமை மிக்க மிருகம் தூக்கி போன அதே எடையை 1 கோடி எறும்புகள் சேர்ந்து தூக்கிட்டு போயிடும். ஆனால் அது எண்ணிக்கையில் ஒன்றிணைந்து நிற்கும். நீங்கள் எறும்பை, நீங்கள் ஐயா நக்கீரன் எழுதின எறும்பு 6 கால் மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் படிக்கணும். ரொம்ப சின்ன புத்தகம். இந்த மாதிரி 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அது ஒரு தங்கச்சி, சுவிஸில் இருக்கிற வழக்கறிஞர் தங்கச்சி, அந்த எறும்புகளையும் தலைவரை நம்ம இயக்கத்தையும் ஒப்பிட்டு ஒரு காணொளி வந்தது. அது இருக்குது, நீங்கள் தட்டி பார்க்கலாம். எத்தனை போராளி இருந்தாலும், எத்தனை தலைவர் இருந்தாலும் தலைவன் கட்டளை ஒரே ஒரு மூளை தான் இயங்குனாங்க. எறும்பு அதே மாதிரி தான் இயங்கும். முன்னாடி போகிற எறும்பு கட்டையில் ஏறி போகுதா போகும், பாறையில் ஏறி போகுதா போகும், தண்ணியில் நீஞ்சி போகுதா போகும், மரத்தில் ஏறி போகுதா போகும். ஏன், எதுக்கு, என்ன கேள்வி எதையும் கேட்காது. அப்போ 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அதான் எறும்பு. நீ பார்த்தீங்கன்னா சாரையா ஒரே மாதிரி போக காரணம் அந்த ஓர்மை தான். அந்த வேலையைத்தான் நாம் இப்போ செய்யணும். நம்மக்கிட்ட வலிமை இல்லை என்பதை நம்ம ஒத்துக்கணும். அப்போ எப்படி அதை வலிமையாக்குறது? எவனும் நம்மளை செய்தி படிக்கல, நாமளே படிப்போம்டா, அவ்வளோதான். இது எந்த மாதிரி? தலைவர் என்ன நினைக்கிறார்? ஆயுதம் இல்லை, ஆயுதம் வாங்க காசு இல்லை. என்னடா இருக்கு? உயிரையே ஆயுதமாக்கும்டா. அடா நெஞ்சில குண்டை கட்டி பாயிடா, முடிஞ்சு. அப்படிதானே? அங்கே இருக்க நீ ஒரு மகள் இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை இராணுவத்தின் மொத்த கட்டமைப்பையும் ஒரே மகள் அந்த கப்பலை தகர்த்து வீசி எறிஞ்சிட்டா. ஒரே மகள் தான். ஒன்னால் எனக்கு கற்பனை பண்ணி பார்க்க 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் நீங்கியிருக்கா. அடர்ந்த இருள் கடல், குளிர்ந்த கடல், அதுக்குள்ள ஒற்றை மகளா ஒரு பெண்மகள் நீஞ்சி போறா. எதிரி நாட்டு கப்பலை தகர்த்தணுங்கிற நம்பிக்கையில் போறா. அப்படின்னா பார்த்துக்கிறேங்க. அதுக்கு முதல் நாள் அது காய்ச்சல்னு சொன்ன தலைவர் போவனான்ட்டு சொல்லாமலே போய் தகர்த்தெறிஞ்சிட்டார். அந்த உறுதி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கு தான் அர்ப்பணிப்புங்கிறது, ஈடுபாடுங்கிறது. அதை செய்யணும். வெல்ல முடியாதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத. நீ இந்த இடத்துக்கு வருவாயின்னு யாராவது நினச்சியா? நீ முத கட்சியில் சேரும்போது இப்போ சொல்ற 3வது பெரிய கட்சி ஆகிட்டோம், நம்ம இவ்வளோ வாக்கு போட்டிருக்காங்க. டே, 1 ரூபா கொடுக்காம 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறது பெருசு. அதை 40 லட்சமாக மாற்றி இருக்க முடியும் நம்மளால். நம்ம அதை செய்யலை. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் வாக்கு, சில இடத்துல 150 வந்திருக்கு, 160 வந்திருக்கு, சில இடத்துல 80 வந்திருக்கு, 65 வந்திருக்கு, இந்த 1,08,000 வந்திருக்குன்றாரு. இப்படி எல்லா இடத்துலையும் 1 லட்சம் தான். 40னா 10 விழுக்காடு. இப்போ 8ல் இருக்கோம், 10 விழுக்காடு, 2 விழுக்காடு குறைஞ்சது நம்மளால தான். இந்த வாக்கக முகவர் போடலை. வாக்கக முகவர் போடாத வாக்ககங்கள் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடாத வாக்ககம் ஏதாவது இருக்குதான்னா இல்லை. எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆள் இருந்தா இந்த பிள்ளைய வென்றுவாங்கன்னு மக்கள் நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க. இப்போ அதை நோக்கிய பயணம்தான் இது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணுறோம்? பணியை பிரிக்கிறோம்.
நம்முடைய கோட்பாடு எளிய சுமை இனிய பயணம், சுமை குறைவு சுகமான பயணம். அப்ப 100 கிலோவை உன் தலையில வைக்கிறது இல்ல, 10 கிலோவா பிரிச்சு கட்டி 10 பேர் தலையில வைக்கும்போது நடை தடுமாறாது, கணம் சுமையா இருக்காது, பயணம் கைவீசி என்ன மச்சான் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுற மாதிரின்னு வச்சுக்க, அவன் பாடு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நீ மொத்தமா 100 கிலோவை ஒரு ஆள் சுமக்காம 10 கிலோவா பிரிச்சு கட்டி சுமக்கணும். இதுதான் இப்ப நம்ம செய்ய போற வேலை. அப்ப என்ன பண்றது? அண்ணன் முசிறின எத்தனை பூத்து தம்பி, எத்தனை வாக்ககம்? 300 3ஆ பிரி. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிலப்பரப்பு 4ஆ பிரி. இல்ல ரொம்ப 6 தொகுதியா கூட பிரி. 60 தொகுதியா வச்சுக்க, 50 தொகுதியா வச்சுக்க, 50 வாக்காம வச்சுக்க. யார் கேட்க போறா? எவன் வழக்கு போட்டு நம்மளை எஃப்ஐஆர் போட்டு நம்மளை விசாரணை கூப்பிட போறான்? ஒன்றும் பண்ண முடியாது. போட்டவனே நம்மளை விசாரணை கூப்பிட்டானா என்ன? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தம்பி, அவன் ஏதோ நம்மளை ஏதோ சின்ன பிள்ளை கோழி குண்டு அடிக்கிற பையங்க நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு தர்றாங்க. நீ என்ன பண்ணணும்? உனக்கு எது வசதியோ, நான் சொன்னேன் 10 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிச்சுக்க, அல்லது 4 வாக்ககம் ஒரு வட்டமாக பிரிச்சுக்க. மாநகராட்சினா 2 வட்டம் ஒரு பகுதியாக பிரிச்சுக்க உன் வசதிக்கு. ஆனால் முடியல, அப்போ நான் 5 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்க. அப்படி பிரிக்கும் போது ஒன்றிய தலைமை பார்த்துக்க. இப்போ ஒரு வாக்ககம் 10 பேர் வந்துட்டானா அல்லது 8 பேர் வந்துட்டானா? இப்போ பாரு, 10 வாக்ககம் ஒரு கிளை ஆயிடுச்சா, ஒன்றியம் ஆயிடுச்சா? ஒரு கிளை 10 கிளை ஒரு ஒன்றியம் ஆயிடுச்சா? ஒன்றிய தலைமை, தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்ட துணைத் தலைவர்கள், இணைத்துணை செயலாளர், செய்திப்பிரிவு செயலாளர் 8 பேர். இங்கே ஒன்றியத்துக்கு வரும்போது பாசறை போடணும். மாணவர், இளைஞர், மகளிர் எல்லாம் போட்டேன். திருப்பி இங்கேயே 6-7 ஒன்றியம் வருது, ஒன்றிய தலைமை. அப்படி எத்தனை ஒன்றிய தலைமைகள் உள்ளடக்கி ஒரு தொகுதி தலைமை. 100 பூத்துக்கு ஒரு தொகுதி அல்லது 80 பூத்துக்கு ஒரு தொகுதி தலைமை, தலைவர், செயலாளர். அங்கே ஒரு 8 பேர். அங்கே பாசறைகள், மாணவர், இளைஞர் இருக்கிறவரை போடு. அப்போ ஒரு தொகுதி ஏற்கனவே இருக்கிற முசிறி அல்லது கிழக்கு தொகுதி அல்லது மேற்கு தொகுதி அல்லது மண்ணச்சநல்லூர் இது பிரிக்கப்பட்டு ஒரு தொகுதி 3 பிரியும் போது அதுவே ஒரு மாவட்டமாக மாறிக்குது. ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், 2 தொகுதி ஒரு மண்டலம். அங்கே ஒரு மண்டல நிர்வாகி, ஒரு மாவட்ட நிர்வாகி, மாவட்டத்துக்குள்ள 3 தொகுதியாக பிரித்தோம். 3 தொகுதி நிர்வாகி, கிழக்கு மேற்கு நடுவன் தொகுதி பிரித்தோம். இதை கண்காணிக்க ஒரு 4 தொகுதி 5 தொகுதி 2 மண்டலத்தை கண்காணிக்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போல, மின்மாற்றி போல அண்ணன்ட்ட இருந்து அவருக்கு வருது, ராஜேஷ்க்கு வருது, இல்லை பிரபு தனபால்கிட்ட வருது, அல்லது அங்கேருந்து வேற ஒருத்தருக்கு போகுது, அங்கேருந்து அவர் மண்டலத்துக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, அங்கேருந்து மாவட்டத்துக்கு போகுது, மாவட்டத்துலேருந்து தொகுதிக்கு போகுது, தொகுதியிலேருந்து ஒன்றியத்துக்கு போகுது, ஒன்றியத்திலிருந்து கிளைகளுக்கு பரவுது. இதுதான் கட்டமைப்பு, இதுதான் வழித்தடம், இதுதான் சரியா கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு ஒழுங்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா உன்னை வெல்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து கூட வர முடியாது. அவ்வளோ பெரிய வலிமையான படையாக இது மாறிடும். இப்போ நீ உனக்கு வேலை செய்ய அண்ணன் சொல்கிற கட்டமைப்பில் பார்த்தா கட்சிக்காரன் வர வேண்டியதில்லை. கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களே 3000-4000 பேர் இருப்பான் ஒரு தொகுதிக்கு. அப்போ தங்கச்சி சொல்லிச்சு பாருங்க, வேட்பாளர் கூட இதுவரை 3 பேர் 4 பேர் தான் போய் ஓட்டு கேட்டிருக்கேன். உனக்கு 3 பேர் 4 பேர் போய 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். நீ 300 பேர் போனீன்னா மொத்த ஓட்டும் உனக்கு தான். தமிழ்நாட்டில் ஏவனும் உன்னை வீழ்த்த முடியாது. இந்த பிள்ளைகள் வென்று விடுவார்கள்ங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடு, மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க. அவங்க போடுறோம் ஜெயிக்கிறாங்க இல்லையே, அது ஓட்டு வீணாயிருதே, இப்படிதான் நினைக்கிறாங்க மக்கள். வீணாகாது உங்கள் பிள்ளைகள் வென்று விடுவோம் என்று காட்டணும்னா நாம ஒன்றுபடணும், அதான் முக்கியம். அதனால ஏன் இப்படி பிரிச்சிங்கன்னு யாரும் நம்ம மேல ஒன்றும் யாரும் கேட்கணும். நம்ம நிர்வாக வசதிக்கு நம்ம கட்சியை நம்ம பிரிச்சுக்கிறோம். அதனால அண்ணே, நான் என்கிட்ட கேட்கறதெல்லாம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் தான் அந்த 3 தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை நீங்கள் 3 நாளாக பிரிக்கணுன்றீங்க. நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தப்பா? 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு தானேப்பா இருந்தேன். வேலை ஏதாவது செஞ்சியாப்பா? தொகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே வேலை செய்யணும் தம்பி. எப்படி செய்கிறது? முக்கிய பொறுப்பாளர்கள் 10 தளபதிகள் அழைப்பு தொடர்பு. தம்பி எங்கே இருக்கீங்க? வாங்க பேசுவோம், அலுவலகத்தில் உட்காருவோம். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு வேலை நம்ம பகுதியில்? எத்தனை கிளைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு? கிளைக்கு ஆள் கிடைக்கல. எந்தெந்த பகுதியும் நம்ம பலகீனமாக இருக்கோம். இப்போ ஒரு நாள் சூரொட்டி அடிங்க. நாமே மாற்று, மாற்றத்தை விரும்புவாரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. பாருங்க, ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம் ஒழிய, பெண்ணி அடிமைத்தனம் போக, மதுமத போதையற்ற புதிய ஒரு தேசம் செய்ய,
நாம் தமிழர், உறவாய் உணர்வாய் இணைய எண்கள். அந்த பகுதியில் இருக்க பிள்ளை 2 பேர் எண்ணு கொட்டை எழுத்துல பொண்ணு போய்கிட்டு இருக்கும்போதே படிக்கணவன் நின்று யாரும் குறிப்பிடுத்துட்டு போக மாட்டான். அங்கே ஓம் படம் போடு, அவன் படம் போடு, எவன் படத்தையும் எங்கேயோ போடு, இதில் ஒன்றுமே போடாத போடு. வேட்பாளர் அறிவிச்சா வேட்பாளர் படம், சின்ன வந்தால் சின்னம் போட்டு கொண்டுக்கிட்டு போ. அவன் பார்ப்பான், உனக்கு அடிப்பான். அண்ணே அண்ணே நாங்கள் கட்சியில் சேரணும்னா அக்கறையாக இருக்கிறவன் பேசுவேன், சேருவான். அலப்பறை பண்ணணும், சில சல்லி பைய சரக்கு போட்டு பிறகு தனமில்ல கட்சியில் சேரணும், அப்புறம் எங்கே வந்தால் சேரலாம்பா. அவனோட பேசி தர்க்கம் பண்ணி விடாத அணைச்சி என்னை தடுத்து விட்டு போயிடணும். நீ பேச அவர் பதிவு பண்ணி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் எவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாரு பாருங்கள், சீமான் எப்படி வளர்த்திருக்கிறாரு பாருங்கள். ஐயோ, இந்த கொடுமைக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும். அதனால அப்படி இல்லையா அணைச்சி விட்டு போயிரு. அப்போ நீ இந்த என்ன பண்ணாங்க, பலகீனமாக இருக்கியா, ஒரு நாள் சுவரட்டி கண்ணு கட்டின வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வளருதுன்னு என்ன வரும்? இது யார் செய்கிறா? நமக்கு முன்னாடி போஸ்டர் இல்லை, கொடி கட்டுற வேலையை பிஜேபி செய்யுது. எப்படின்னு செய்யுதுன்னு கேட்கல. என்னன்னு சாலையில் போய்கிட்டு திடீர்னு பிஜேபி கொடியாக இருக்கும். அப்போ கேட்டினா எதுவும் கூட்டமா, இது ஆர்ப்பாட்டமா, இது போராட்டமா? எதுவுமே இல்லை. பார்க்குற போது கொடி இருக்கும். காலையில் அந்த கொடி அங்கே இருக்காது, ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு போப்பாங்க. அதுக்கு ஆளுகளை போட்டிருக்காங்க, ஒரு வேனை போட்டு ஒரு 1000 கொடியை கொடுத்து அப்படியே பாதையில் ஊண்டிக்கிட்டே போகணும். அப்போ பயணம் போகிறவன் பிஜேபி கொடி, பிஜேபி நல்லா வளருது போல் இருக்க, ஒரு மாயை. நீ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு தாள் சூரட்டி கடை இருக்கு, 1 ஓட்டு 4 ஓட்டலாம், 4 ஓட்டு 6 ஓட்டலாம், 6 ஓட்டு 10 ஓட்டது கடை இருக்கு, 10 ஓட்டு பார்க்கும்போது ஏய் தண்ணி தொட்டி அங்கே மக்கள் நடமாட்டம் இடம் எல்லா இடத்துலையும் ஓட்டி விடு. அப்போ அது ஒரு நாள் 2 நாள் வெட்டிட்டோன்னே மக்களுக்கு கவனம் வந்த பிறகு அங்கே போடு உறுப்பினர் சேர்க்கை முகாமை, அங்கே போடு. குறைஞ்சது 20 பேர் 30 பேர் 40 பேர் உறுப்பினராக இணைவார்கள். ஒன்று உனக்கு களப்பணிக்கு வருவார்கள், அல்லது நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களாக மாறுவார்கள், உறுதியாக வாக்கு செலுத்துவார்கள். அப்போ எங்கே பலம் இல்லையோ அங்கே போ. இல்லை பலம் இல்லை, ஒரே ஒருத்தரை நடு, பெண்ணோ ஆணோ, ஒரு தம்பியை தங்கச்சி நிறுத்தி அவர்கிட்ட சொல்லு, உங்களை மாதிரியே உணர்வுள்ள இன்னொருத்தரை இணைங்க. அவர் தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், அவர் யாராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், ஏற்ற வீட்டுக்காரனாக இருக்கலாம், அந்த தெருக்காரனாக இருக்கலாம், சேர்த்துரு. அங்கே போயிட்டு நோண்டாத, ஒரே சாதிக்காரனை சேர்த்துட்டான், சொந்தக்காரனா போட்டான், வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத. நீ அதை கூட செய்யல, அதை புரிஞ்சுக்க, சேர்த்துரு. அந்த மொழி பேசுகிறான், இந்த மொழி பேசுகிறான், எந்த மொழி பேசினாலும் சேரு. ஏன்னு கேளு, அவனுக்கு வாழ்கிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துருக்கு. சேர்த்துரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிளைகளை வலுவாக கட்டிடு, இவ்வளவுதான். அடுத்தர வரும்போது இது பேசக்கூடாது, எத்தனை கிளைகள் கட்டப்பட்டிருக்கு அதை தான் பார்த்து பேசணும். புதிதாக வருகிற பிள்ளைகளை தாயின் பேரன்பு கொண்டு அரவணைத்து இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்சியில் ஒரு புதிய உறுப்பினர் வந்தார் என்றால், என் அன்பு உடன் பிறந்தவர்களே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் வீட்டில் புதிதாக அண்ணனுக்கோ தங்கைக்கோ தம்பிக்கோ உங்களுக்கோ ஒரு குழந்தை பிறந்தால், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் புதிய வரவு ஒன்று வந்தால், எப்படி உச்சி முகந்து கொஞ்சி குழாவி ஆற தழுவி அரவணைத்து மகிழ்வீர்களோ, அப்படி நாம் தமிழர் பேரியக்கத்தில் புதிய ஒரு உறுப்பினர், ஒரு தம்பியோ தங்கையோ ஒரு அப்பாவோ அம்மாவோ இணைந்தால், அவர்களும் உங்கள் வீட்டிற்கு வந்த புதிய உறவு போல அன்பு கொண்டு ஆற தழுவி நேசித்து அவர்களை மதித்து உறுப்பினராக்கி வாங்க வாங்க என்று தட்டி கொடுங்கள். அதை விட்டு நில்லுபா, எப்போ வந்த, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது, என்ன புரியுதா? உன்னை கேட்காம அவன் சாப்பிடக்கூட கூடாதா? இந்த வேலையெல்லாம் விட்டுறணும். அந்த கொம்பு முளைக்கிற வேலையை விடு. அப்படி கொம்பு முளைச்சவன்லாம் பல பேர் இப்போ எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும். நான் சொல்கிறதான் கேட்கணும் கீழ்க்கணும்லாம் அதெல்லாம் போயிட்டு கூடாது. வேலை செய்கிற பிள்ளையை தட்டி கொடு, போய் வேலை செய்ய அப்படின்னு. நாங்கள் இப்படி உழுதுகிட்டு இருந்தால் நீ இப்படி உழுதுகிட்டு இருக்காத, குறுக்கு சால் போட்டுக்கிட்டு இருக்காத, ஒரே மாதிரி வரணும். அதை புரிஞ்சுக்கிறங்க. 26 தம்பி ராஜேஷ் சொல்கிற மாதிரி இனி வளரக்கூடாது, வெல்லணும். வெல்லணும். எழுத்த மாதிரி நிற்கிற படையை பார்த்து பயப்படாது. ஸ்பாக்டகஸ் 300 வீரர்களோட 300 பருத்தி வீரர்கள் படத்தை ஒரு தடவை போட்டுப்பார். நம்ம பயல்கள் அந்த நேரம் வீடியோவில் போட்டிருந்தான். ஸ்பாக்டகஸ் நெஞ்சில் என் சீமான்னு பேர் எழுதி வச்சுருந்தான். நாங்கள் 300 பேர் தான், அவன் 3000-4000 பேர் எதிரி படையில். அது திமுக அதிமுக, உனக்கு தெரியும். அதுக்கு பல கதைகள் சொல்லிட்டேன். அப்படியே மதப்பான், அப்படியே கொக்கரிப்பான். 300 பேரை வச்சு எப்படா அப்படின்பா. ஸ்பாக்டகஸ் இப்படி திரும்பி பார்த்து, நீ என்ன வேலை செய்கிறேம்மா? தச்சு வேலைம்மா. உன் தொழில் என்ன?
ஏதோ ஒரு தொழிலை சொல்லுவான். உன் தொழில், நான் வேளாண்மை செய்கிறேன். உன் தொழில் அப்படிம்பா. எங்கள் தொழில் போர் செய்கிறது. உனக்கு தச்சு வேலை செய்கிறது, நெசவு செய்கிறது, அதெல்லாம் உன் வேலை. எனக்கு வேலையை சண்டை செய்கிறதாண்டா. அப்போ என்ன பண்ணுவான்? அந்த 3000 பேரையும் அடிச்சு தோக்கடிச்சிருவான் ஸ்பாட்டகஸ். அதான் நம்ம தலைவன். 2,80,000 சிங்கள இராணுவ வீரன், வெறும் 25,000 விடுதலை புலிகள், 35 ஆண்டுகளை தொட முடியல கோட்டை. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. மன்னர் கட்டபொம்மன் கோட்டை விட்டு வெளியேறிய பிறகு வந்திரு சுந்தரலிங்கம்னு கூப்பிடும்போது, என்னையை தாண்டித்தான் இந்த கோட்டையை வெள்ளக்காரன் தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வாசல்ல நின்று 8 நாள் சண்டை போட்டிருக்கான் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம். அவன் பேரனும் பேத்திகளும் நாமங்கிற திமிர் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. 8 நாள் சரணடைஞ்சு பதவி வாங்கி வாழ்ந்திருக்கலாம் அமர்து பாண்டியர்கள், நமது முன்னவர்கள், நமது பாட்டன்கள். 8 மாதம் சண்டை போட்டிருக்கான். 8 மாதம். இதே திருச்சியை கடந்த ஒரு படையை நடத்தி வரும்போதெல்லாம் பல்லாயிரக்கணக்கில் வேளாண்குடி மக்கள் வாளோடும் இந்த வேல்கம்போடும் அருவாளோடும் அவர் படையில் இணைந்தது வரலாறு. அது மாதிரி நம்முடைய படையில் நம் மக்கள் இணைவார்கள். நம்பிக்கையோடு நடத்த படையை அன்னை இருக்கேன். துணிஞ்சாடி கடைசி கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். திராவிட கட்சிகளுக்கு கடைசி புகலிடம் காசு. நமக்கு அது இல்லை. இது 2 நமக்கு இல்லை. நமக்கு கருத்தியல் புரட்சி. நம்மளை மிஞ்சி இங்கே எவனும் எதையும் ஒன்றும் தாண்டி முடியாது. நம்ம மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடம் இருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். இங்கே தலைவன் தொண்டன்கிற பேச்சு கிடையாது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சனன், சித்தப்பன், பெரியப்பன், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு ஒரே சாதி, தமிழ் சாதி. தமிழ் சாதியின் மக்கள் நாங்கள். அடிக்கிறோம், ஏறி அடிக்கிறான், ஆட்சியை பிடிக்கிறான். 2016 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு. பிரபாகரன் பிள்ளையை ஜெயிக்கலைன்னா என்னடா இந்த பிக்காளி பிள்ளைவங்கெல்லாம் ஜெயிச்சு என்னடா பண்ண போறான்? எனக்கு என்னடா கோட்பாடு கொள்கை இருக்கு? மக்களை சுரண்டி கொள்கிறத தவிர கொள்கை என்ன இருக்கு? வா, நாம சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் சத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம சத்தியத்தின் பிள்ளைகள், ஜெயிப்போம். ஏறி அடிப்பான். எவன் வந்தான்? அதெல்லாம் ஒன்றும் 5 அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இப்ப நீ ஒண்ணு இப்படி பாரு. மீனவர் போராடிட்டார், ராமேஸ்வரத்தில் கொன்றான் சிங்களன். கொன்றுக்கான நீ காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? படகை சாச்சி விட்டு அவ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நீஞ்ச விட்டு அவரை சோர்வடைய வச்சு செத்தவண்ண விட்டு போயிருக்கான். இவ்வளவு வேலை நடக்கிற வரைக்கும் அங்கே கடற்படை ராணுவம் ஒன்று இருக்குது, பிடுங்கிட்டு இருந்தது. இங்கே பாரு, நீ பாரு, ஒரு படகு வந்து நீ என்ன நினைக்கிற? நீ உனக்கு எப்படி சொன்னால் புரியாது, நல்லா கவனிச்சுக்க. இந்தியாவும் இலங்கையும் கிரிக்கெட் விளையாடுது. அதில் இந்தியா ஜெயிக்குது, இலங்கை தோக்குது. அதுக்கு வன்மத்தவன் தமிழன்ட்ட காட்டுறான். ஒரு படகை சுற்றி இலங்கை இராணுவ கப்பல் மறைச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிற பிள்ளைகள், நம்ம மீனவ பிள்ளை தூக்கிங்க, ஒரு தம்பியை பாருங்கள், உயிர் உறுப்புற ஒரு கம்பியை போட்டு கட்டுறான். காலை கட்டுறான், கை 2ஐயும் கட்டுறான். கம்பியை போட்டு கட்டி அப்படியே வச்சு அது இறந்த பிறகு எப்படின்னா அப்படி இந்த சதை உப்பி அப்படி கம்பி இறுகி இருக்கு, அப்படி கொண்டு போடுறான். இவ்வளவு நேரம் பண்ணி அந்த இடத்துல ஒவ்வொருத்தனையும் கட்டி ஒரு ரவுண்டை பண்ணி ஒரு போட்டை சுற்றி இவ்வளவு நிற்கிதுங்கிற போது நீ கண்காணிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன் கடற்படை இராணுவம் என்ன பண்ணுது? இந்த கேள்வியே இந்த நாட்டை ஆண்ட ஒரு தலைவனும் எழுப்பல. எவ்வளவு வலிக்கும்னு பார்த்துக்க. அப்போ அது இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அந்த பொண்ணை வரும்போது அழுவான், ஊடல் வந்தவொடனே ஓன்னு கத்துவான், யாரும் கேட்கலம்மா. ஆனால் ஓட்டை யாருக்கு போடுவாங்கிற? இந்த ஐயோக்கிய பேருக்கு தான். அவனுக்கு போடுவான். எல்லாம் சோனியா காந்தியா சின்னத்த மக்கள் பெரிய மக்களாக இருக்கிறதுனால இவன் இன்னும் சோனியா காந்தியை கிறிஸ்தவ பொம்பளை நினைச்சுக்கு இருக்கான். சோனியா காந்தியை கிறிஸ்தவர் தான் நினச்சிட்டு இருக்கான். கால கொடுமை. எங்கால ஆடு மேய்க்கிறவன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருப்பான்ல, அது அந்த கதை தான். இஸ்லாமியர்லாம் எங்கால் நினச்சிக்குதான். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கோம். இந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ ஜெயிச்சிருவேன். அந்த நேரம் ஒரு கோபம் வருது. ஆசிரியர் பணி போடலை, கோபம் வருது. பணி நிரந்தரம் பண்ணல, கோபம் வருது. மருத்துவருக்கு உரிய ஊதியம் இல்லை, கோபம் வருது.
செவிலியரா பணி நிரந்தரம் பண்றோம்ட்டு பண்ணல, கோவம் வருது. விவசாயி உரிய விலை நியமிக்கப்படல, கோபம் வருது. காவிரியில் தண்ணி பெற்று தரல, கோபம் வருது. எல்லா கோபமும் தேர்தல் நேரத்தில் எங்க போகுதுன்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. திருப்பி திருப்பி அவங்களுக்கு வாக்கு போகுது. அப்ப இதுல இருந்து இந்த இனம் எப்படிப்பட்ட இனம்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கடந்த கால காயம் கிடையாது, எதிர்கால கனவு கிடையாது, நிகழ்கால தேவை மட்டும்தான். இன்னைக்கு என்ன? கடந்த கால காயம் என்பது வரலாறு, நிகழ்காலம் என்பது கனவு. ஆனா இவனுக்கு எதிர்காலம் என்பது கனவு, ஆனா நிகழ்கால தேவை மட்டும்தான். இப்ப என்ன? எல்லாம் சரி, இப்ப எவ்வளவு கொடுப்ப, எவ்வளவு கொடுப்ப, அதுதான். திமுகவை அதிமுகவை வீழ்த்திடுவானா சீமான்? இப்ப திமுக அதிமுக நம்மளை கண்டு பதறதா, இல்ல நம்ம அதை கண்டு பயப்படுறோமா? இங்க சொல்றது என் தம்பி சொன்ன, திமுகவினுடைய பின்பற்றணும் அப்படின்னு. அவ கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ற தம்பி? கலைஞர் வர பாரு, காசு கொடுக்கணும் இல்லது கள்ள ஓட்டு போடணும். இது ரெண்டு நம்மளால செய்ய முடியாது. அவங்க நம்மளை பின்பற்றினா நல்லா தேர்தல் ஆயிரும், நல்ல ஜனநாயகம் வந்துடும், நாடு மக்கள் நல்லா இருந்தலாம். அவங்கள பின்பற்றினா மறுபடி நாசமா தான் போகும். என்னை வந்து எப்படி கூப்பிடுவாங்க கூட்டணிக்கு? நீங்க வந்தா எப்படி இருக்கலாம்? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நீங்க உங்க குடும்பம்லாம் பாருங்க எப்படி இருக்கலாம். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களை நாசமா போயிடுவாங்க, பரவாயில்லையா? அதுதான் கதை. அதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் நீங்க பூவை பார்க்குற, கிளைய பார்க்குற, பூவை பார்க்குற, காயை பார்க்குற, கனியை பார்க்குற, நீ வேற பார்க்கறதில்ல. உங்க அண்ணன் நீ பூ கிளை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வேற பார்க்குறேன். எனக்கு வேண்டியது வேர் உறுதியா இருக்கணும். அந்த வேர் தான் கிளை கட்டமைப்பு. இங்க இருக்கிறதுல எவனாவது மனச்சன்ற சொல்லு, நீ இந்த கட்டடத்தின் மேற்கூரையாக இருக்க போகிறியா, இந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அடித்தளமாக இருக்க போறியா? அதுதான் இங்க இருக்கிறது. அடித்தளம் இல்லாத கட்டடத்தின் மேற்கூரையே எவ்வளவு அழகா வேந்து என்னடா பயன் இருக்கு? என் பங்காளி சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்குங்கிற மாதிரி ஆயிடும். அது தப்பா போயிடும். அதனால கிளை பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு வாக்ககமும் பூத்து ஏஜென்ட் விட்டு வாக்கக முகவர் அந்த சொல்ல ஒழிச்சிரு. கிளை இந்த வாக்ககத்தின் கிளை தலைவன், கிளை தலைவன், கிளை தலைவர், கிளை செயலாளர், கிளை பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், இதிலே ஓடியாந்துருச்சு. அங்க துணைத் தலைவர்கள், இணை துணை செயலாளர், 8 பேர். 8 பேரை போடு. ஒருத்தன் இன்னொருத்தனை சேர்க்க முடியாதா? இது ஒரு மார்க்கெட்டிங். 1 + 1 + 1 இவ்வளவுதானே. நம்ம கிட்ட நம்ம பலகீனங்களை முதல்ல பட்டியலிட்டுக்கணும். நமக்கு ஊடக ஆதரவு கிடையாது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவன் தான் 90 விழுக்காடு ஊடகங்களை கையை தன்மையப்படுத்தி வச்சுக்கிடுவான். அவன் இல்லைன்னா அரசு விளம்பரம் வராது, கேபிளை துண்டிச்சு விடுவான். இப்போ அண்ணன் பேச்சு ஏரில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், பட்டுன்னு மின்சாரத்தை வெட்டி விட்டுருவான், அந்த பகுதியில் வெட்டி விட்டுருவான். பல முறை நடந்திருக்கு. இந்த சிக்கலுக்கு பயந்துக்கிட்டு எதுக்குன்ட்டு இங்கே போயிடுவான். இங்கே வாழ்ந்தவருக்கு வால் பிடிக்க கால் பிடிக்க ஆள் இருக்கே ஒழிய வீழ்ந்தவனை தூக்கி விட கை கொடுக்க எவனும் கிடையாது. இதுதான் யதார்த்த நிலை. அப்போ ஊடக ஆதரவு இல்லை, தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னே பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகம். இந்த போட்டுக்காம்பர் ஒரு மணியம் மட்டும் வேங்கடா, டேய் இங்க உட்காந்துருந்தாடா, வாடா முதுவை காட்டுறா, டே மேலே ஏறி வாடா. எல்லாம் படிக்கப்பா, போட்டோகிராஃபர் சரியா இருங்க. இது நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறாரு. நமக்கு நாமே ஊடகம். எப்படின்னே ஊடகம்னு இன்னும் கிடையாது. இந்த ஒரு செல்போன் இல்லாத வேணும் இருக்கல அந்த கூட்டத்தில் இருக்கு, எல்லாரும் இருக்கு. அது நான் தான் சொன்னேன். நாங்கள் ஏதோ பேசிட்டு இருப்போம், குடும்ப சங்க இது செய்தி, எங்கள் கட்சி செய்தி. அவர் காளியம்மாவை திட்டார், துரைமுருகனை திட்டார், சிவசங்கரன் திட்டார், எவனாவது ஒரு ஐபிஎஸ் எடுத்து போட்டு அது அங்கே பேசுகிறார் இங்கே பேசு. இது எதுக்கு? இது எங்கள் குடும்ப சண்டை, எங்களோட போட்டும், நாங்கள் 1000 பேசுவோம். நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செய்து இதை வேலை செய்யணும். இது உங்கள் ஒவ்வொருத்தருடைய வேலை என்று புரிந்து கொண்டு, நீங்கள் வாழ்கிற இடம், நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் தாய் கிராமம்,
நீங்கள் குடியிருக்கிற தெரு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற வேண்டும், நீங்கள் அதை மாற்ற வேண்டும். அவ்வளவுதான். நீ என்ன செய்வியோ தெரியாது.